வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல நான் ரெடி, கேட்க நீங்க ரெடியா? வாங்க ஒரு மணி நேரத்தை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம். ரோஹிணி வீட்டை விட்டு போயிட்டதுனால ஃபைனான்சியர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரு மனோஜ் ஒரு ஜீரோ ஒண்ணுக்கு ஆகாதவன்னு உண்மையெல்லாம் சொல்லிட விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பையன் பணத்தை கொடுத்துருவான், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல அதை வாயால சொல்லாதீங்க, இந்தாங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ஒரு பத்திரத்தை நீட்டுறாரு. அவரு பத்திரத்தை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துவாரு போல இருக்கு. விஜயாவும் அதை வாங்கி வேகமா கையெழுத்து போட போக, விஜயா எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, நிதானமா பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாமா இதுல ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இந்த ஆள் வேற நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு வேண்டியது என்னோட பணம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா உட்கார்ந்து இருக்காரு பினான்சியர். அம்மா நீங்க மனோஜுக்காக ஷூரிட்டி போடணும்னு அவசியம் இல்ல, லீகலா அதுக்கு நீங்க பொறுப்பும் கிடையாதுங்கிறாரு ரவி. ஆண்டி இவங்க வேணா கோர்ட்டுக்கு போகட்டும், நாம அங்க பேசிக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. எல்லாரும் அவங்கவுங்க கத்த சொல்லிட்டாங்க, நாம சொல்லலன்னா எப்படி நினைக்கிற மீனா. அத்தை இப்ப நீங்க கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடுங்கிறாங்க மீனா. மீனா பேசினதுக்கு அப்புறமா அமைதியா இருந்தா அது விஜயா இல்லையே. கோவமா முன்னாடி வந்து என் பிள்ளைய பத்தி இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமும் என்ன பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்க சொல்றீங்களா? அந்த ஏமாத்துக்காரிய நம்பிதானே இந்த ஆள் பணம் கொடுத்தேன்னு சொல்றாரு. அவ தயவுல ஒண்ணு என் பையன் இருக்க வேண்டாம், இவன் ஏன் பையன், இவன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வீம்பா வீரமா பேசுறாங்க விஜயா. இவன் கடனை நான் அடைக்கிறேன், யோ பேனாவை குடியா அப்படின்னு பினான்சியரோட அல்லக்கை பக்கம் திரும்ப அவரு பேனாவை நீட்டுறாரு. அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு விஜயா பாண்ட் எடுத்துட்டு போய் அங்க இருக்க ஒரு இடத்துல வச்சு கையெழுத்து போடுறாங்க. எல்லாரும் பதட்டமா பாத்துட்டு இருக்க. ஓகே இப்ப வந்த வேலை முடிஞ்சது, இதே மாதிரி பணமும் வந்துட்டா எந்த தொல்லையும் இல்லைங்கிற மாதிரி பாக்குறாரு பினான்சியர். விஜயா அதே வேகத்தோட கையெழுத்த போட்டு அப்படின்னு நீட்ட பினான்சியர் எழுந்து போய் வாங்கி செக் பண்றாரு. உங்களை நம்பிதான் போறேன், சொன்ன தேதியில பணம் வரணும், இல்லன்னா என் டீல் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை யாரும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு அல்ட்ரா மாடர்ன் பினான்சியர் அங்கிருந்து போயிடுறாரு. அண்ணாமலை மெதுவா எழுந்து வந்து விஜயா பக்கத்துல நின்னு, விஜயா நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது, எனக்கு என்னமோ இது சரியா படலைங்கிறார் அவரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் மனோஜோட கடனையை அடைப்பேன், அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன், அது ஏன் பொறுப்புன்னு ராஜமாதா ஸ்டைல்ல சொல்லிட்டு போறாங்க விஜயா. அவ்வளவுதான், என் உத்தரவே சாசனம்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. என்னடா இது முத்து எதுவும் சரியா படலையேங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. சிந்தாமணி கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காங்க டென்ஷனா. அவங்க மொபைல் ரிங்காக கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறவங்க சொல்லுங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் அவங்க வீட்டுல இருந்து தான் வரேங்கிறாரு பினான்சியர். என்ன நடந்ததுன்னு சிந்தாமணி ஆர்வமா கேட்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு கடனை பத்தி கேட்டு மனோஜை அவமானப்படுத்தி பேசுனேன் அப்படின்னு பினான்சியர் சொல்ல, அந்த விஜயாவுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்திருக்குமே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த விஜயா அவங்க பையன் கடனை அவங்களே அடைக்கிறதா சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பினான்சியர் சொல்ல, பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டீங்களான்னு சிந்தாமணி கேட்க, அதை எப்படி வாங்காம வருவேன், அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் அப்படின்றாரு பினான்சியர். எனக்கு தெரியும் அந்த பொம்பளை உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்து போடுவான்னு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயங்கிறாரு பினான்சியர். என்ன அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நான் அங்க போனப்போ மனோஜோட ஒய்ஃப் போட்டோவை அந்த வீட்டுல எரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பினான்சியர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க, ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா, அதுவும் நல்லதுக்கு தான், இதை வச்சே நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன், சரி உங்க வேலை முடிஞ்சது, இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரின்னு தோலை குலுக்கிட்டு போனை வைக்கிறாரு பினான்சியர். அட பாவீங்களா, எல்லாம் கூட்டுக்கல்லவானீங்க தானா நீங்க? சிந்தாமணி உல்லாசமா போன்ல உள்ளங்கையில தட்டிட்டு நிக்க, வேற வீட்டுல குடி வச்சிருந்த ரோஹிணி எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல, மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. ஆண்டின்னு கூப்பிட அவங்கள பார்த்த உடனே முகத்தை மாத்திக்கிறாங்க சிந்தாமணி. ஏன் ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, எல்லாம் உன்ன நினைச்சுதாமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்றாங்க சிந்தாமணி. என்ன நினைச்சா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமா அந்த வீட்டுல உன்னை எப்பவுமே இனிமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு ரோஹிணி பயத்தோட கேக்குறாங்க. இல்ல பதற்றத்தோட கேக்குறாங்க. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு, உன் மாமியாரு அங்க இருக்க உன்னோட போட்டோவெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சிந்தாமணி பத்த வைக்க, இங்க ரோஹிணி எரிஞ்சிட்டு இருக்காங்க கோவத்துல. அவங்க புள்ள வாழ்க்கையில இருந்து உன்னைய மொத்தமா தூக்கி போடுறதுக்கு தான் இந்த போட்டோவெல்லாம் எரிச்சிருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அந்த நெருப்புல என் போட்டோ வேணா எரியல ஆண்டி, நான் எரிய மாட்டேன்,
அவங்க என்ன நினைச்சாலும் என்கிட்ட இருந்த மனோஜை பிரிக்கவே முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உன் புருஷன் மனசை மாத்திக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. உன் புருஷன் ஒரு பினான்சியர் கிட்ட கடன் வாங்கியிருந்தான்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா ஆண்டிங்கிறாங்க ரோகிணி. அந்த கடனையும் உன் மாமியாரை அடைச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஓ அந்த அளவுக்கு போயிட்டாங்களான்ற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க. அப்படி மட்டும் அடைச்சிட்டா அப்புறம் உன் புருஷன் அவங்க அம்மா பேச்ச மட்டும்தானே கேட்பாரு. அடுத்தது மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரொம்ப வேகமா திரும்புற ரோகிணி, ஒரு நோட்டீஸை வச்சலாம் மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது ஆண்டி. என்ன வீட்டை விட்டு விரட்டினது மட்டும் இல்லாம இப்ப போட்டோவெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ரோஹிணி கோவமா கேட்க, பரிதாபமா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க சிந்தாமணி. அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பேன். அவங்க என்ன வேணா செய்யட்டும், எல்லாத்துக்கும் நான் தயாராயிட்டேன் ஆண்டி. மனோஜ் கூட சேர்றதுக்காக நான் என்ன வேணா செய்வேன், எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன் அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு, இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் போகணுமான்னு கேட்க, கூட ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு, இல்ல பக்கம் தான் சொல்றாரு, நடக்க முடியலங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு அந்த வழியா சத்யா வர்றாரு. டேய் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டுற சத்யா, என்னடா வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்லடா, ஒய்ஃப் மாசமா இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னுடுச்சு அப்படின்னு அந்த விக்னேஷ் சொல்ல, ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது பெட்ரோல் இல்லாமையா வருவ அப்படின்னு சத்யா கேக்குறாரு. இல்ல சத்யா, கையில வேற காசு இல்ல, அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோங்கிறாரு விக்னேஷ். சிட்டிகிட்ட தானே வேலை பாக்குற, அவங்கிட்ட கேட்டா கொடுத்துருக்க போறான் அப்படின்னு சத்யா கேட்க, இப்ப சிட்டிகிட்ட வேலை பாக்குறது இல்ல சத்யா, அவன் போக்க எனக்கு பிடிக்கல, ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே போறான், அதனால அவனை விட்டு வந்துட்டேன்னு உன்னை சிட்டியோட அல்லக்கையா இருந்த விக்னேஷ் சொல்றாரு. இப்ப வெளியே வேலை தேடிட்டு இருக்கேன் சத்யா அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, டக்குன்னு சத்யா பாக்கெட்ல கையை விட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தா புடின்னு நீட்டுறாரு. இல்ல வேணாம் சத்யா அப்படின்னு விக்னேஷ் சொல்லிட்டு இருக்கு. பக்கத்துல தான் பெட்ரோல் இருக்கு, போய் பெட்ரோல் போட்டுக்கங்கிறாரு. இல்ல வேணாம் சத்யா அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா சொல்ல, டா பேசாம புடி அப்படின்னு பாக்கெட்ல வச்சு விட்டுடுறாரு சத்யா. அப்படியே விக்னேஷ் பணத்தை வெளியே எடுத்துடக்கூடாதுன்னு கையையும் வச்சுக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யான்னு விக்னேஷ் சொல்ல, வேற வேலை ஏதாவது கிடைச்சுதான்னு சத்யா கேக்குறாரு. இல்ல சத்யா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சிட்டி கூட வேலை செஞ்சதுனால வேலைக்கு சேர்த்துக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க சத்யா அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, இவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சத்யாவும் யோசிக்கிறாரு. பாக்கெட்ல இருந்து விசிட்டிங் கார்டு எடுக்கிறவரு, இந்தா புடி, இது என் கார்டு, நாளைக்கு வந்து என்ன பாருங்கிறாரு சத்யா. சரி சத்யா நாங்க கிளம்புறோம்னு விக்னேஷ் சொல்ல, சரி பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து கூட்டிட்டு போன விக்னேஷ் கிட்ட சொல்ல, சரிண்ணே போயிட்டு வரேன் நான் அந்த பொண்ணு சொல்ல, வர்றோம் சத்யா அப்படின்னு வண்டியை தள்ளிட்டு நடக்கிறாரு விக்னேஷ். அடுத்த நாள் பொழுது விடியுது. ஆபீஸ்க்கு வர சத்யா அங்க இருக்க இன்விடேஷன் கார்டையும் ஒரு சாக்லேட்டையும் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு பாஸோட ரூம்குள்ள வர்றாரு. ரேகான்னு கூப்பிட, வாங்க சத்யாங்கிறாங்க அவங்க. வாங்க குட் மார்னிங்னு ரேகா சொல்ல, அவரும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து, இந்த கார்டு அப்படிங்கிறாரு. நான் தான் வச்சேன், ஷாப்பிங் போயிருந்தேன், அப்ப இந்த கார்டை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு ரேகா கேக்குறாங்க. நல்லா இருக்கு தேங்க்ஸ்னு ஒரு சின்ன பயத்தோட சொல்றாரு சத்யா. தேங்க்ஸ் மட்டும்தான் நான் ரேகா கேட்க, வேற என்னங்கிறாரு சத்யா. நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா நீங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா அதானே பண்ணுவாங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சத்யாவுக்கு அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே சிரிச்சிடுறாரு. இப்ப என்கிட்ட எதுவும் அப்படின்னு அவர் இழுத்துட்டு இருக்க, இப்ப எதுவும் வேணாம், ஆனா நீங்க எங்கேயாவது வெளியே போனா எனக்கு பிடிச்ச எதையாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சரின்னு சந்தோஷமா தலையாட்டுற சத்யா. வாங்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சத்யா சொல்ல, எந்த பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் ஞாபகம் வருதோ அதையே வாங்கிட்டு வாங்கன்றாங்க ரேகா. அப்ப இந்த கிரீட்டிங் கார்டையும் சாக்லேட்டையும் பாக்குறப்பதான் ஏன் ஞாபகம் வந்தது அப்படின்னு சத்யா கேட்க, ஆமாங்கிறாங்க ரேகா. எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் முதல்ல உங்களுக்கு சாக்லேட் தான் கொடுப்பேன் அப்படின்னு ரேகா சொல்ல, எனக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சிரிக்கிறாங்க ரேகா. ஐ எம் வெயிட்டிங் அவங்க சொல்ல, ஓகே நான் வேலையை பாக்குறேன்னு சத்யா கிளம்பிடுறாரு. சத்யா கேபின்ல இருந்து வர, இதோ வந்துட்டாங்க அப்படின்னு விக்னேஷை கூட்டிட்டு ஒரு ஸ்டாஃப் உள்ளர வர்றவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. டேய் வாடா விக்னேஷ் என்ன ஃபைலை இடத்துல வச்சுட்டு சத்யா வர. விக்னேஷ் அவர் ஒய்ஃபோட வந்திருக்காரு. அப்படியே ஆபீஸ் ஒரு பார்வை பார்த்துட்டு, பரவாயில்லடா பெரிய ஆபீஸா தான் இருக்குங்கிறாரு அவரு. நீ இப்படி நல்ல வேலை பாக்குறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நான் தான் சிட்டி கூடவே இருந்துட்டேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, அவன் கேரக்டர் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது, அதான் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டேங்கிறாரு சத்யா. உண்மைதான்ப்பா,
அவன் கூட இருந்தா அவன் செய்யற பாவம் நம்மளுக்கும் தான் வரும். அதான் அவன் கூட இருந்து வந்துட்டேன். 6 மாசம் ஆச்சு, இப்ப அடிதடின்லாம் போறதில்ல அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, அவனை விட்டு வெளியில வந்துட்டல்ல, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன்னு கேக்குறாரு சத்யா. பெரிய ஆபீஸ் போற அளவுக்கெல்லாம் நான் படிக்கல, ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, என்ன கடைன்னு கேக்குறாரு சத்யா. நம்ம ஏரியாவிலேயே ஒரு சின்ன டீ கடை வைக்கலான்னு இருக்கேன், ஆனா பணம் தான் இல்ல அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, சரி அப்படின்னு யோசிக்கிற சத்யா, அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு கேக்குறாரு. ஒரு 1 லட்சம் இருந்தா வச்சிடுவேன். என் பொண்டாட்டி வேலை செஞ்சு சேர்த்த பணம் 30,000 ரூபாய் இருக்கு, ஒரு 70,000 ரூபாய் இருந்தா வச்சிடலாங்கிறாரு விக்னேஷ். கொஞ்சம் யோசிக்கிற சத்யா, சரி இது பினான்ஸ் கம்பெனி தான், நான் உனக்கு இங்க இருந்து ஒரு 70,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துட்றேங்கிறாரு சத்யா. ஆனா அடகு வைக்கிறதுக்கு தான் என்கிட்ட எதுவும் இல்லையேங்கிறாரு விக்னேஷ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், நீ கடை வைக்க போற இடத்த மட்டும் பாரு, பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சத்யா சொல்ல, விக்னேஷ் டக்குன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ரொம்ப நன்றி சத்யா அப்படின்னு சத்யாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் என்ன அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுறாங்க. பரவாயில்லம்மான்னு ரொம்ப அடக்கத்தோடு சொல்றாரு சத்யா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சத்யா அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே பழைய வேலைக்கு போகாம ஒழுங்கா உழைச்சி ஒய்ஃபை பாத்துக்கோ, அப்பா வேற ஆக போற அப்படின்னு கையை தட்டி கொடுக்கறாரு சத்யா. கண்டிப்பா சத்யா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா, நான் வரேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, நானும் வரேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு திரும்புறாங்க. வா போலான்னு ஒய்ஃபை பக்குவமா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு விக்னேஷ். 4-8 போனவரு, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்யா கிட்ட வர, சத்யாவும் பார்த்துட்டு சொல்றான்னு வர்றாரு. சத்யா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, என்னன்னு கேக்குறாரு சத்யா. அந்த சிட்டி கூட இருக்கும்போது நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அவன் உன் அக்காவோட வாழ்க்கையவே கெடுக்க பார்த்திருக்கான் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, என்ன சொல்றேன்னு கேக்குறாரு சத்யா. ஒரு தடவை உங்க மாமா முத்துவோட கார் பிரேக் ஒயர் கட் ஆகி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, ஆமான்னு கொஞ்சம் கோவமா பாக்குறாரு சத்யா. அது தானா கட் ஆகல, சிட்டி தான் கட் பண்ணி விட்டான் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, கொஞ்சம் கோவமா பாக்குறாரு சத்யா. அதை தெரிஞ்சும் நான் சொல்லாம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுப்பாங்கிறாரு அவரு. என்னடா சொல்ற, மாமா உயிர் தப்பி பொழைச்சாருடா அதுல அப்படின்னு சத்யா கொஞ்சம் கோவப்படுறாரு. உங்க மாமா கூட ஒரு தடவை வந்து அடிச்சுட்டு போனார்ல, அந்த கோவத்துல தான் சிட்டி கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, அப்பவே யோசிச்சேன் அது அவன் வேலையா தான் இருக்கும்னு, ஆனா கட் பண்றதுக்கு கார் சாவி வேணுமே, அது எப்படி கிடைச்சது அவனுக்குன்னு சத்யா கரெக்டா கேக்குறாரு. முத்துவோட வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான் சிட்டிக்கு சாவி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, யார சொல்றேன்னு கேக்குறாரு சத்யா. முத்துவோட அண்ணன் பொண்டாட்டி தான் அப்படின்னு விக்னேஷ் சொல்ல, அவங்கிட்ட கடை வாங்க வருவாங்களே ரோஹிணி அவங்களா அப்படின்னு சத்யா கேட்க, ஆமா அவங்களும் சிட்டியும் பிளான் பண்ணி தான் ஒயரை கட் பண்ணி விட்டாங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வரேன் சத்யா அப்படின்னு ஒரு புதிரை விடுவிச்சுட்டு போறாரு விக்னேஷ். கொஞ்ச நேரம் சத்யா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. மீனா பூ எடுத்துட்டு பார்வதி வீட்டுக்கு வர, சிவன் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. சார் அப்படின்னு மீனா கூப்பிட வாமாங்கிறாரு. பார்வதி ஆண்டி மாலை வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா மாலையை கவர்ல இருந்து எடுக்க, சிவன் மாலையை பார்த்துட்டு மாலை ரொம்ப நல்லா இருக்குமாங்கிறாரு. ஆண்டி இல்லீங்களா சார் அப்படின்னு மீனா கேட்க, உள்ளர ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சிவன் சொல்றாரு. மாலை சாமிக்கா, நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு மீனா நடக்க, இல்ல மீனா சாமிக்கு தான், ஆனா போட்டோவில் இருக்க சாமிக்கு இல்ல அப்படின்னு சிவன் சொல்ல, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு மீனா நின்னு கேக்குறாங்க ஆர்வமா. இப்ப வருவாங்க பாருமா, உனக்கே புரியும் அப்படின்னு சிவன் புதிர் போடுறாரு. மீனாவும் ஆர்வமா பாத்துட்டு இருக்க, பார்வதி அப்படியே வெள்ளை பட்டு சேலை கட்டி தலையில கிரீடம் வச்சு நகையெல்லாம் போட்டுட்டு அழகா அப்படியே சரஸ்வதி தேவி மாதிரி வர்றாங்க. வாய் நிறைய சிரிப்போட அவங்க வர, சிவன் அப்படியே பார்த்துட்டு எழுந்து நிக்கிறாரு. மீனா ஆன்னு அசந்து போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க. பக்கத்துல வர்ற பார்வதி, என்ன மீனா அப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே சரஸ்வதி தேவியவே நேர்ல பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அட போமா நீ வேற அப்படிங்கிறாங்க பார்வதி. அட நிஜமாதான் ஆண்டி, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்கிறாங்க மீனா. இந்த கெட்டப்காக தாம்மா மாலை கேட்டோம் அப்படின்னு சிவன் சொல்ல, என்ன ஆண்டி திடீர்னு இப்படி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. தினைக்கும் ஒரே மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிருமா, அதனால வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு சிவன் தான் சொன்னாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, மீனா ரொம்ப சந்தோஷமா அவரை பார்த்து சிரிக்க, அவரும் சிரிக்கிறாரு. ஆமாம்மான்னு அவர் தலையாட்ட, கேட்ட உடனே நான் ஒத்துக்கல, ஆனா பேசி பேசி என்ன ஒத்துக்க வச்சுட்டாருமா அப்படின்னு பார்வதி சிரிச்சுட்டே சொல்ல, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா பெருமையோட சிரிச்சிட்டு சிவனை பாக்குறாங்க. மீனா உன் கையாலேயே பாருவுக்கு அந்த மாலையை போட்டு விடுமா அப்படின்னு சிவன் சொல்ல, இதை ஒரு நிமிஷம் பிடிங்க சார்னு கவரை அவரு கையில கொடுத்துட்டு மாலையை பார்வதி தலையில இருந்து போட்டு விடுறாங்க. பார்வதி கொஞ்சம் குனிஞ்சு காமிக்க, விடுங்க விடுங்க ஆண்டி, நானே பாத்துக்கிறேன், நானே போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு மாலையை போட்டு விட்டுட்டு, கொஞ்சம் திரும்பி நில்லுங்க அப்படின்னு அந்த நீளமான கூந்தலை எடுத்து வெளியே விட்டுட்டு மாலைய கழுத்துல கரெக்ட் பண்ணி விடுறாங்க மீனா. அடுத்து பார்வதியோட முகத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு,
ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு மீனா சொல்ல, கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன், அதுக்குதாம்மா இந்த கெட்டப்லாம் அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. மீனா, நீ இந்த கதையை கேளுமாங்கிறாரு சிவன். கண்டிப்பா சார், எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குன்றாங்க மீனா. அதுக்குதான் சொல்றேன், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிவன் கேட்க, சரின்னு தலையாட்டுறாங்க பார்வதி. சரி, நீங்க மேல போங்க, நான் கதவை சாத்திட்டு வரேன் அப்படின்னு மீனாவோட பர்ஸை திருப்பி கொடுக்குறாரு அவரு. வாங்க ஆண்டி அப்படின்னு மீனாவும் பார்வதியும் மேல போக, சிவனும் வந்து ஷூட்டிங்க்கு ரெடி ஆகுறாரு. பார்வதி ஒரு திட்டு மேல உட்கார்ந்து வீணை எடுத்து மடியில வச்சுட்டு உட்கார்றாங்க. ஒரு காலம் மடக்கி ஒரு கால கீழே தொங்க விட்டுட்டு நாம போட்டோல பாக்குற சரஸ்வதி மாதிரியே உட்கார்றாங்க பார்வதி. ரெடின்னு சொல்ல, ஓகே ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு சிவன். வணக்கம் குழந்தைங்களே. ஒரு ராஜா காலத்துல கண்மணிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. ஆனா அவளுக்கு படிக்க மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நான் வளர்ந்து ராணியாக போகிறேன், எனக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவள் முன்னே மின்னலுடன் வெள்ளை ஒளி தெரிந்தது. அந்த ஒளியில் கடவுள் சரஸ்வதி தோன்றினாள் அப்படின்னு பார்வதி கதை சொல்லிட்டு போக, மீனா தன்னை மறந்து லயிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கண்மணி பயந்து போய் நின்றாள். சரஸ்வதி சிரித்து கொண்டே அவளிடம், கண்மணி, உனக்கு ராணியாக வேண்டுமா என்று கேட்க, அவளும் ஆமாம் என்று சொல்ல, படிப்பு இல்லாமல் ராணி ஆகலாம், ஆனால் புத்திசாலியான ராணி ஆக முடியாது என சரஸ்வதி சொல்ல, கண்மணி குழப்பமாக எப்படி என்று கேட்டாள். சரஸ்வதி தேவி ஒரு பேனாவை அவளிடம் காட்டி, இந்த பேனாவுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு, நீ படிக்க ஆரம்பிச்சா இந்த பேனா உன்னை எங்கேயும் அழகா பேச வைக்கும், புத்திசாலியா மாத்தும் என சொல்ல, கண்மணி ஆச்சரியமாக பார்த்தாள். உலகம் பெரியது கண்மணி, படிப்புதான் அந்த உலகத்தை திறக்கிற கதவு என சொல்லி சரஸ்வதி மறைந்துவிட, கண்மணி அந்த நாளிலிருந்து தினமும் படிக்க ஆரம்பித்தாள். பிறகுதான் அவளுக்கு புரிந்தது, படிப்பு இல்லாமல் போனால் ஒரு நாட்டுக்கு ராணி ஆகலாம், ஆனால் படித்தால் உலகுக்கே ராணி ஆகலாம் என்று உணர்ந்தாள். ஆக குழந்தைகளே, படிப்பு தான் உங்க எதிர்காலத்துக்கான ஒளி, அனைவரும் நன்றாக படியுங்கள் அப்படின்னு பார்வதி பிளஸ் பண்ற மாதிரி கையை தூக்க, மீனா ரொம்ப ரசிச்சு சிரிச்சு கிளாப் பண்றாங்க. மெய் மருந்து பார்த்துட்டு இருந்த சிவனும் கட்டுன்னு சொல்லிட்டு சூப்பர் பார்வதி அப்படின்னு சொல்ல, பார்வதி நிறைவா சிரிக்கிறாங்க. சூப்பர் ஆண்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நீங்க சொல்றதை கேட்டு எனக்கே படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, தேங்க்யூ வாங்குறாங்க பார்வதி. அப்போ மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த பக்கம் போக, கேமராவெல்லாம் வச்சுட்டு அதை கொடுங்கன்னு வீணைக்காக கையை நீட்டுறாரு சிவன். தேங்க்ஸ்ன்னு எடுத்து கொடுக்குறாங்க பார்வதி. மீனா படியில இருந்து இறங்கி கீழே வந்து, டேய், நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்டா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க மீனா. என்னடா சொல்ற? சரி, நீ மாமாவோட ஷெட்டுக்கு வந்துடு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு மீனா போனை வைக்கிறாங்க. மறுபடியும் மாடிக்கு போலான்னு அவங்க திரும்ப, இங்க டோர்பெல் ரிங் ஆகுது. மீனா போய் கதவை திறக்க உள்ளர விஜயா வர்றாங்க. கொஞ்சம் திகைச்சு போற விஜயா, நீ என்னடி இங்கங்கிறாங்க. பார்வதி ஆண்டி மாலை கேட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பார்வதி எங்கங்கிறாங்க விஜயா. மேலதான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, சோஃபால உட்காரலாம், உட்கார்ந்துகிட்டு பார்வதியை கூப்பிடலாம் நினைச்சிட்டு விஜயா நாளைட்டு உள்ளர வர்றாங்க. மேல இருந்து பார்வதியை அதே சரஸ்வதி கெட்டப்ல கழுத்துல மாலையோட படியில இறங்கி வர விஜயா அப்படியே ஆண்ண பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆண்ண பாத்துக்கிட்டே அவங்க பார்வதி கிட்ட போக, வா விஜயா, கல்வியை பத்தி ஒரு கதை, அத சரஸ்வதி வேஷத்துல சொன்னா நல்லா இருக்குமேனு பட்டது, அதான் பண்ணுங்கிறாங்க. நல்லாதான் இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, ஆண்டி கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர்றேங்கிறாங்க மீனா. வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப, சரிமாங்கிறாங்க பார்வதி. வணக்கம் மாஸ்டர்னு சிவன் தப்பாம சொல்ல, விஜயா வழக்கம் போல ஒரு முறை முறைக்கிறாங்க. வா விஜயா உட்காரு அப்படின்னு பார்வதி கிரீடத்தை கழட்டிக்கிட்டே விஜயா கூட நடக்கிறாங்க. செருப்பு போட்டுட்டு மீனா திரும்ப, கண்ணுல கூலர்ஸ், நடையில துள்ளல்னு ஜல்லுன்னு வந்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிட்டு அப்படியே மெதுவா நடக்கிறாங்க. மீனாவை வெட்டுற மாதிரி சிந்தாமணி பாத்துக்கிட்டே பக்கத்துல வந்து நின்று கூலர்ஸை கழட்டுறாங்க. அதுவரையிலும் பாத்துட்டு இருந்த மீனா கலகலன்னு சிரிக்கிறாங்க. தெனாவட்டா இருந்த சிந்தாமணியோட முகம் அப்படியே மாறி போயிடுது. எதுக்கு இவ சிரிக்கிறான்னு அவங்க யோசிச்சுட்டு வாயை திறந்து கேட்கறதுக்குள்ள மீனா கடகடன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. சே, கிடக்குது அரலூசு அப்படின்ற கண்ணுல பாவத்தோட உள்ளர போறாங்க சிந்தாமணி. பார்வதி, எனக்கு அப்லோட் பண்ற வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சிவன் திரும்ப, சிந்தாமணி உள்ளர வர்றாங்க. பார்வதி, என்ன இது, ஏதாவது டிராமாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிந்தாமணி வந்து உட்கார்றாங்க. கதை சொல்றதுக்காகங்கிறாங்க பார்வதி. விஜயா, காஃபி கொண்டு வருவா அப்படின்னு பார்வதி கேட்க, விஜயா எந்த பதிலும் சொல்லாம அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜயா, என்னாச்சுன்னு பார்வதி கேட்க, மாஸ்டர் ஏன் அழறீங்கன்றாங்க சிந்தாமணி. என் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்துக்கு நான் அழாம என்ன செய்யறது, எல்லாமே என்னை விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி திக்குன்னு பாக்குறாங்க. என் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் கஷ்டத்துல இருக்கேன், நீ என்னடானா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்க அப்படின்னு விஜயா வருத்தத்தோட சொல்ல,
விஜயா, நானா உன் சந்தோஷத்துக்கு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. இல்லதான், ஆனா என் கஷ்டத்துல நான் தனியா தானே இருக்கேன். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. நீயும் ஒரு ஃபோன் கூட பண்றதில்ல. என்ன மறந்துட்டல்ல அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜயா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம்னு. எனக்கு உன் மேல கோவம் எதுவும் இல்லை அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க யங் மாஸ்டர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி விஜயாவுக்கு ஆதரவா அவங்க கைய மேல கைய வைக்க விஜயா டக்குன்னு திரும்பி, பார்வதி நீ கூட இல்லாதத நான் இப்பதான் உணர ஆரம்பிச்சேன். என்னோட எல்லா கஷ்டத்துக்கும் நீ கூட இருந்திருக்க. நானும் உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு பார்வதி அப்படின்னு அவங்க கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு விஜயா கேட்க, ஏன் இப்படி பேசுற? நீ மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். எனக்குன்னு வேற யார் இருக்கா விஜயா? நீயும் உன் குடும்பமும் தான் எனக்கு இருக்கிற ஒரே குடும்பம். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. சரி, முடிஞ்சதை விடு. ஆமா சரி, இப்ப உனக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு பார்வதி கேட்டுக்கிட்டு இருக்க. நாம ஆதரவா இருக்கோம்னு சொல்றோம், ஆனா இந்த விஜயா பார்வதி கிட்ட தான் பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. இரு உன்னை வச்சுக்கிறேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. விஜயாவும் கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்ணி கண்ணை துடைக்கிறாங்க. இப்ப நான் 2 பெரிய கஷ்டத்துல இருக்கேன். என் பையன் வாங்கின கடனை நானே அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவனுக்காக நான் தானே பண்ணி ஆகணும். ஆனா எப்படி நான் அடைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஓகே, அடுத்து நம்ம காலில் தான் விழுந்தாகணும். வருத்தப்படாம தைரியமா உட்காரு சிந்தாமணி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. 2வது, அந்த ஏமாத்துக்காரி ரோஹிணி கிட்ட இருந்து என் பையனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆஹா உன் மருமக எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, அவகிட்ட இருந்து நீ அவ்வளவு ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடுவியா? நீயும் உன் பையனை நீ அவ்வளவுதான், அதோ கதிதான். நீங்க 2 பேர் மட்டுமா, உன் குடும்பமே அதோ கதிதான்ற மாதிரி சிந்தாமணி பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும், அதுக்கு யார போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு விஜயா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர், பணத்தை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இல்ல சிந்தாமணி நீங்கங்கிறாங்க விஜயா. மாஸ்டர், நானும் பார்வதி மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பணம் தர்றேங்கிறாங்க சிந்தாமணி. சரி, ரோஹிணிய டைவர்ஸ் பண்ணணும்னு மனோஜ் உறுதியா இருக்கானா அப்படின்னு பார்வதி கேட்க விஜயா பார்வதியவே பாக்குறாங்க. ஏன்னா தீர்க்கமான மனநிலை உன் பையனுக்கு கிடையாது, அவனை நம்ப முடியாது, அதனாலதான் கேக்குறேங்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி இப்படி கேக்குற? இதுக்கு மேல எப்படி அவ கூட வாழுவான் அப்படின்னு விஜயா சொல்ல, சரி எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கால் பண்ணி பேசுறேன் இரு அப்படின்னு பார்வதி எழுந்து போறாங்க. ஐயோ, இவ யார்கிட்டயாவது கோத்து விட்டுட்டா விஜயா நம்ம கையை விட்டு போயிருவாளே அப்படின்னு நினைக்கிற சிந்தாமணி பக்கத்துல வந்து உட்காந்து, மாஸ்டர் கடன் அடைக்க எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. என் பையன் ஏற்கனவே கொஞ்சம் அடைச்சிட்டான், இன்னும் 12 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்கிறாங்க விஜயா. ஓஹோ, அவ்வளவு தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு யோசிக்கிற சிந்தாமணி. 12 லட்சமா, பெரிய தொகைதான் மாஸ்டர் அப்படின்னு குரல் நடுங்க சொல்றவங்க. இப்ப என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சிந்தாமணி வலைய விரிக்க, எப்படிங்கிறாங்க விஜயா. எனக்கு தெரிஞ்ச பினான்சியர் ஒருத்தர் இருக்காரு, எவ்வளவு கேட்டாலும் தருவாரு, ஆனா அடமானத்துக்கு ஏதாவது கேட்பாங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அடமானத்துக்கு என்ன கொடுக்கறது, என் பேர்ல இருக்கிறது வீடு ஒண்ணுதான் அப்படின்னு விஜயா சாதாரணமா சொல்ல, அதான் எனக்கே தெரியுமேடி, அத ஆட்டையை போட்டதுக்கு தான் நான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சிந்தாமணி ஒரு குரூர சிரிப்போட மறுபடியும் விஜயாவை பாக்குறாங்க. விஜயா எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, அது போதுமே மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆனா வீட்டு மேல ஏற்கனவே பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ இந்த சிக்கல் வேற இருக்கான்னு நினைக்கிற சிந்தாமணி, எவ்வளவு வாங்கியிருக்கீங்க மாஸ்டர்னு கேக்குறாங்க. அது ஒரு 16 லட்சம் இருக்கும், அதுவும் மனோஜுக்காக வாங்கினது தான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உங்க பையன் உங்களை அதிகமா கடன் மட்டும் தான் வாங்க வச்சிருக்காருங்க மாஸ்டர். சரி பரவாயில்லங்க மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச பினான்சியர் கிட்ட நான் பேசுறேன், கண்டிப்பா பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரொம்ப நன்றி சிந்தாமணி அப்படின்னு விஜயா நன்றி உணர்ச்சியோட அவங்க கை மேல கைய வைக்கிறாங்க. சும்மா இருங்க மாஸ்டர், நீங்க என்ன எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயா அப்படியே மெதுவா அவங்க சொந்த கதை சோக கதைக்குள்ள மூழ்கி போறாங்க. சிந்தாமணி ஒரு குரூர சிரிப்போட, இனிதான் என் ஆட்டம் ஆரம்பமாக போகிறதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்போ பார்வதி வர விஜயா எழுந்து வர்றாங்க. விஜயா, நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன், உன்னை வர சொல்லி இருக்காங்க, அவங்க பேரு கிருஷ்ணராம் அப்படின்னு பார்வதி சொல்ல, கூடவே வந்து நிக்கிறாங்க சிந்தாமணியும். நல்ல வக்கீலா, ரொம்ப வயசானவரான்னு கேக்குறாங்க விஜயா. லேடி வக்கீல்னு பார்வதி சொல்ல, பேரை பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க சிந்தாமணி. பேரு கிருஷ்ணவேணி தான், அவங்க ஹஸ்பண்ட் பேரு ராம், அது ரெண்டையும் சேர்த்து கிருஷ்ணா ராம்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல
அப்படின்னு விஜயா கேட்க, இந்த மாதிரி கேஸ்ல நல்ல பேர் எடுத்த வக்கீல் தான், நீ போய் பாரு, அவங்க அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு பார்வதி அந்த பக்கம் போக விஜய யோசனையா சரின்னு தலையாடுறாங்க. முத்து அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. ரவி எதிரில் வர, அப்பா எங்கடான்னு கேட்க, அப்பா ரூம்ல இருக்காருங்கிறாரு அவரு. அப்பா அப் அப்படின்னு முத்து கூப்பிட்டு இருக்கக்குள்ளேயே என்னடான்னு கேட்டுட்டு வர்றாரு. அப்பா இங்க வாப்பா 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 வந்து உட்காருப்பா அப்படின்னு முத்து பயங்கர பரபரப்பா கூப்பிட அண்ணாமலை கூடவே வர்றாரு. விஜயா மனோஜ் எல்லாம் கூப்பிடாமையே வர்றாங்க. ஸ்ருதியும் உள்ள இருந்து வந்து நிக்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்து கேள்விப்பட்ட விஷயம் என்ன சாதாரணமானதா, வாழ்வா சாவால இருந்து வந்திருக்காரு. அப்பா நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ டென்ஷன் ஆகாதப்பா, கொஞ்சம் அமைதியா கேளுப்பா அப்படின்னு முத்து படபடப்பா சொல்லிட்டு இருக்க. என்னங்க இவன் திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அப்படி என்னதான் அவன் சொல்ல போறான்னு சலிப்பா கேக்குறாங்க விஜயா. அத்தை அது தெரிஞ்சா எல்லாருக்குமே டென்ஷன் தான் ஆகும் அப்படின்னு மீனா சொல்ல, அதான் இந்த வீட்டுல ஒருத்தி எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா கொடுத்துட்டு போயிட்டாலே, இதுக்கு மேல என்ன அதிர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இப்ப நாங்க சொல்ல போறது ரோகிணிய பத்தி தான் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் புதுசா ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு ஸ்ருதி கேட்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எரிச்சலா கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. பா அந்த பார்லர் அம்மா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி ஜெயில போட போறேன்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு இப்பதான் சுவாரஸ்யமே வருது, முதல்ல அதை செய்யடா, நீ சொல்ற மாதிரி அவ ஜெயிலுக்கு போனானா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேங்கிறாங்க விஜயா. மீனா பயங்கர கோவத்துல பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. முத்து முதல்ல புரியுற மாதிரி என்ன விஷயம்னு நீ சொல்றியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா ஒரு தடவை என் கார் ஒயர் பிரேக் ஆகி கட் ஆகி நான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தேன், ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு முத்து கேட்க யோசிச்சு பாக்குறாரு அண்ணாமலை. இப்ப முத்துவோட கார் பிரேக் ஒயர் ஒர்க் ஆகாம ஒரு போற வர்ற வண்டியில எல்லாம் இடிக்க போய் வர்ற வண்டிங்க எல்லாம் குறுக்க வந்து ஒரு ஆட்டோல ஸ்கூல் குழந்தைங்க வர அவங்க மேல இடிச்சிடக்கூடாதுன்னு வண்டியை லெஃப்ட்ல திருப்பி அங்க இருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் அருணோட வண்டியில இடிச்சு அது கீழே விழுந்துருது. இதை பாக்குற அருண் பயங்கர டென்ஷன் ஆகி முத்துவ சட்ட காலரோட கோத்து பிடிச்சி, இனிமே உன்னை வண்டியே ஓட்ட விட மாட்டேன்டான்னு இழுத்துட்டு போறது. முத்து சார் நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே வர்றது. டேய் வாடான்னு இழுத்துட்டு போறது. டேய் ஏறுடா அப்படின்னு முத்துவ அவரு ஜீப்ல ஏத்திட்டு போனது வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு முத்துவோட லைசன்ஸ் திரும்பி கிடைச்சது வரல அண்ணாமலையோட மைண்டுக்குள்ள வருது. ஆமா அப்படின்னு அண்ணாமலை ஞாபகப்படுத்திட்டு சொல்ல, அந்த ஒயரை கட் பண்ணி விட்டது சிட்டி தாங்கிறாரு முத்து. அவன் தான் உன்னை கொல்ல பார்த்தானான்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா அது பெரிய விஷயம் இல்லப்பா, அவன் எனக்கு எதிரி, அவன் என்னைய கொல்ல நினைச்சு பண்றதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்ல, ஆனா அன்னைக்கே நம்ம வீட்டுல இருந்து யாரோ சாவி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்கிறாரு அண்ணாமலை. அது அந்த பார்லர் அம்மா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மனோஜ் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. என்னம்மா இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி அண்ணாமலை மீனாவை பார்க்க, மீனாவை அப்படியே கோவத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதிர்ச்சி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க விஜயா. பார்லர் அம்மா சிட்டி கூட சேர்ந்து என்ன போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னால நம்பவே முடியலையேப்பா, கல்யாணம் ஆனதை மறைச்சதுக்கு கூட ஒரு காரணம் வச்சிருக்கா, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலை பயங்கர அதிர்ச்சியோட சொல்ல, பண்ணிருக்கா மாமா, இவரோட உயிரையே எடுக்க பாத்திருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் நம்ப முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இந்த விஷயம் எப்படிடா உனக்கு தெரிஞ்சதுன்னு மனோஜ் கேக்குறாரு. சிட்டியோட ஆள் ஒருத்தன் சத்யா கிட்ட சொல்லி இருக்காண்டா, இந்த பார்லர் அம்மாவும் சிட்டியும் சேர்ந்துதான்டா இப்படி ஒரு பிளான போட்டிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. மை காட், ரோஹிணிக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு ஸ்ருதி ஷாக் ஆகி சொல்றாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ரவி கேட்க, இந்த வீட்டுல அவங்கள அதிகமா கேள்வி கேட்ட ஒரே ஆள் நான் தான், எங்க என்னால மாட்டிக்குவோமோன்னு இப்படி ஒரு பிளான போட்டிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு எதுவும் ஆகல, அப்படி ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகிறது மாமா, இவ்வளவு இறக்கம் இல்லாதவளா இருந்திருக்காள்ல அப்படின்னு மீனா அதிர்ச்சியும் கோவமா சொல்றாங்க. பாத்தியாமா என்னென்ன பண்ணிருக்காவ, கூட வாழ்ந்தவ எப்படிப்பட்டவன்னு தெரியாம நான் வாழ்ந்திருக்கேமா அப்படின்னு மனோஜ் மத்ததெல்லாம் மறந்து அதிர்ச்சியோட சொல்றாரு. யாராலையும் எதுவுமே பேச முடியல, அவ்வளவு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ஐயோ அவ அந்த அளவுக்கு ஒரு நாடகக்காரியா இருந்திருக்காடா, ஆளுங்களைய கொல்ற அளவுக்கு போயிருக்கா, அவ கூட நீ வாழ்ந்ததை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா, நாமெல்லாம் தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டு கொல்ல கூட அவங்க தயங்க மாட்டா அப்படின்னு விஜயா பயத்துல பெருமூச்சு விட்டு, நல்ல வேலை அவளை பத்தி உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட சொல்றாங்க. அப்பா இதுக்கு மேல அந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாதுப்பா, அந்த சிட்டிய 4 போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்ல வச்சா பார்லர் அம்மாவை தூக்கி உள்ளர வச்சிடலாம்ப்பா அப்படின்னு முத்து அப்பா கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. ஆமா மாமா, இவரோட உயிருக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு அந்த ரோகிணி பண்ணி இருக்கா,
இவர் சொல்ற மாதிரி கண்டிப்பா அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு மீனாவும் சொல்ல, இதை எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? முதல் வேலையை அவளை உள்ள தள்ளணும், அப்பதான் என் பிள்ளையோட வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு விஜயாவும் கொதிக்கிறாங்க. அப்பா நீ சொல்லுப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு முத்து கேட்க, வேணாம் ஒன்னும் பண்ணாதன்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு முத்து கேட்க, ஏமாமா வேணான்னு சொல்றீங்கன்னு மீனாவும் கேக்குறாங்க. நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க எதுக்குங்க வேணான்னு சொல்றீங்க? அந்த கொலைகாரி நம்ம முத்த கொல்ற அளவுக்கு போயிருக்கா, அவளை சும்மா விடணுங்கிறீங்களா அப்படின்னு விஜயாவும் பதறாங்க. அண்ணாமலை விஜயாவை பார்க்க முத்து அப்படியே மொத்தமா உறைஞ்சு போய் விஜயாவை பாக்குறாரு. என்ன இந்த ரெண்டு நம்மளை இப்படி பாக்குதுங்க அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் கூட விஜயாவை தான் பாத்துட்டு இருக்காங்க. மீனா முத்துவையும் விஜயாவையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா நம்ம முத்துன்னு தன்னை தவறி சொன்னதை ஒத்துக்க மனசு இல்லாம, அது இப்படியே விட்டா நாளைக்கு நம்ம மனோஜை ஏதாவது பண்ணிடுவா, அவளை ஜெயில தான் போடணும் அப்படின்னு சொல்ல, இன்னமும் முத்து நம்ப முடியாம அவங்க அம்மாவை தான் பாத்துட்டு இருக்காரு. அப்பா அவ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாரு மனோஜ். உனக்கு மட்டுமா, இந்த குடும்பத்துக்கும் சேர்த்துதான் அவ துரோகம் பண்ணிருக்கா, அவளை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் சரிங்கிறாங்க விஜயா. அப்பா அவங்க முத்து உயிர் விஷயத்துல விளையாடி இருக்காங்கப்பா, இதை எப்படிப்பா நாம மன்னிக்க முடியும் அப்படின்னு ரவி கேக்குறாரு. வெரி டேஞ்சரஸ் லேடி, அவங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதியும் ரொம்ப கோவமாவே சொல்றாங்க. அண்ணாமலை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ முருகன் முத்தண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. கூடவே வித்யாவும் வர்றாங்க. வாடா முருகா அப்படின்னு முத்து கூப்பிட, வாங்க வித்யாங்கிறாங்க மீனா. உடனே வித்யா வந்திருக்கான்ற பேரை கேட்ட உடனே விஜயாவும் மனோஜும் வேகமா எழுந்திருக்கிறாங்க. வாமா நல்லவளே, அந்த ஏமாத்துக்காரியோட சேர்ந்து நீயும் எங்களை ஏமாத்தி இருக்கல்ல அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு கேக்குறாங்க. வித்யா, நான் ரோகிணிய லவ் பண்ற டயத்துல அவளை பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரியும்ல, நீயாவது சொல்லி இருக்கலாம்ல, அவ உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருக்கல அப்படின்னு மனோஜும் ஆத்தாமையோட கேக்குறாரு. சாரி மனோஜ், நான் உண்மையை சொல்லி இருக்கணும், ஆனா ரோகிணி என் ஃப்ரெண்டா போயிட்டா. எத்தனையோ தடவை நான் அவளை வீட்டுல உண்மையை சொல்லிடின்னு சொன்னேன், ஆனா அவ கேட்கவே இல்லைங்கிறாங்க வித்யா. சரி விடுங்க, அது முடிஞ்சு போன விஷயம். முருகா வா வந்து உட்காருங்கிறாரு முத்து. மனோஜ் உட்ரா உட்காருடா அப்படின்னு சொல்ல மனோஜ் உட்கார்றாரு. கூட வந்து விஜயா உட்கார்றாங்க. முருகன் உட்கார பக்கத்துல வித்யா வந்து உட்கார்றாங்க. என்னடா திடீர்னு வந்திருக்கங்கிறாரு முத்து. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு முருகன் சொல்ல, சொல்லுடாங்கிறாரு முத்து. இல்லன்னே தனியா பேசணும்னு முருகன் சொல்ல, எதை பத்தி பேச போறேங்கிறாரு முத்து. அது வந்து அப்படிங்கிற முருகன் மனோஜை பார்க்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பரவாயில்லடா சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாரு முத்து. அது இல்லன்னே, நான் பேச போறது இந்த வீட்டு மருமக ரோகிணிய பத்தி தான் அப்படின்னு முருகன் சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. அதான் கொஞ்சம் தனியாங்கிறாரு முருகன். இதோ பாருப்பா, அவ ஒண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாலாம் இல்ல, என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு விஜயா கோவமா சொல்றாங்க. முருகா, நீ பார்லர் அம்மாவை பத்தி சொல்லணும்னா அதை இங்கேயே சொல்லு, அதை பத்தி இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுங்கிறாரு முத்து. ரோகிணி நிறைய தப்பான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு இப்பதான் வித்யா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா, மேற்கொண்டு நீங்க அவங்க கிட்ட உஷாரா இருக்கணும், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேங்கிறாரு முருகன். எல்லாருமே அதிர்ச்சியா முருகனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை விட இன்னும் அதிர்ச்சியான விஷயமா, தப்பான விஷயமா, என்னடா சொல்ற அப்படின்னு முத்து முருகன் கிட்ட கேக்குறாரு. அப்படி ஏதாவது பண்ணிருக்கான்னு முத்து கேட்க, ஆமாண்ணே வித்யா நீயே சொல்லுங்கிறாரு முருகன். வித்யா ரொம்பவே சங்கடமா தலையை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தவங்க, ரோகிணி அவளை பத்தின உண்மை வெளியே தெரிஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கா, நிறைய தப்பும் பண்ணியிருக்கா அப்படின்னு வித்யா சொல்ல, ஐயோ இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயமா அதிர்ச்சியுமா வித்யாவை பாக்குறாங்க. அப்படி அவ என்னமா பண்ணிட்டாங்கிறாரு அண்ணாமலை. சொல்றேன் அங்கிள், ஒரு நாள் முத்துவோட போன் காணா போச்சுல்ல, அதை திருடுனதே ரோகிணி தான் அப்படின்னு வித்யா சொல்ல முத்து அதிர்ந்து போறாரு. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட ஆன்னு வாயை திறந்துட்டு பாக்குறாங்க. போனு திருடினாலா, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் கொடுத்த பார்ட்டியில முத்து, ரவி, மனோஜ்னு 3 பேரும் குடிச்சிருந்தாங்க. எல்லாரும் லிப்ட்ல வந்துட்டு இருக்க ரோகிணி மெதுவா முத்துவோட பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு போனை திருடுறாங்க. அதை அப்படியே மனோஜோட பாக்கெட்ல போட்டுட்டு மனோஜ் வீட்டுக்குள்ள வந்தவன மனோஜோட கோட்டை பட்டுன்னு கழட்டி இதுல இருந்து போன் எடுத்துக்கிட்டு மனோஜோட குப்பையை வீசுற மாதிரி வீசுறாங்க. பயங்கர வேகமா எடுத்து அதுல அந்த சத்யா விஜயா கிட்ட இருந்து பணத்தை அடிச்ச வீடியோ இருக்கா இல்லையான்னு ரொம்ப அவசரமா தேடுறாங்க. அது கிடைச்சதும் அவங்க முகம் அப்படியே சந்தோஷத்துல மலருது. அத வித்யா அப்படியே சொல்றாங்க. வித்யா, அந்த போன்ல என் தம்பியோட வீடியோ இருந்தது அப்படின்னு மீனா கேட்க, அவன் என்கிட்ட திருடினானே அந்த வீடியோ தானே அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. அந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு தான் முத்துவோட போன் எடுத்து அவ சிட்டிக்கிட்ட அதை கொடுத்தா அப்படின்னு வித்யா சொல்ல தாங்கவே முடியாத அதிர்ச்சியில பாக்குறாரு மனோஜ். எல்லாரும் பயங்கரமா உறைஞ்சு போய் நிக்க, நான் அன்னைக்கே நினைச்சேன் அதோட வேலைதான் இருக்குன்னு, நான் உன்கிட்ட வந்து கேட்டேன்ல, நீ மறைச்சிட்டல்ல அப்படின்னு முத்து கோவமா வித்யாட்ட கத்துறாரு.
இதுக்கே இப்படி கோவப்படுறீங்களேன்னு. இன்னும் நிறைய இருக்கு வித்யா சொல்லுங்கிறாரு முருகன். இன்னுமாடா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்க ஸ்ருதி கையில மட்டும் ஒரு கன் இருந்தா உடனே பொட்டுன்னு ரோகிணிய போட்டு தள்ளிடுறாங்க மாதிரி இருக்காங்க. அவங்க ரிவால்வர் ரீட்டா மாதிரி பயங்கர கோவத்துல நிக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வெளியே மீனா ஒரு பூக்கடை போட்டிருந்தாங்கல்ல, அந்த பூக்கடையை தூக்க சொன்னதே ரோகிணி தான் அப்படின்னு வித்யா சொல்ல அதிர்ச்சியோட மீனாவை பாக்குறாரு. விஜயாவுக்கு சுரீர்னு இருக்கு. ஐயோ நாம சொல்லிதானே அவ செஞ்சா, நம்ம பேர் வந்துருமோ அப்படின்னு பயத்தோட இருக்காங்க விஜயா. அந்த கடை போனது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இதையும் அவதான் பண்ணாலான்னு முந்திக்கிறாங்க விஜயா. அப்புறம் மீனாவோட அம்மா கோவில் வாசல்ல போட்டிருந்த பூக்கடையும் மீனாவோட அப்பாவோட கரும்பு ஜூஸ் கடையையும் கார்பரேஷன் ஆளுங்களை வச்சு தூக்க சொன்னதே ரோகிணி தான் அப்படின்னு வித்யா சொல்ல அந்த காட்சி அவங்க கண்ணு முன்னாடி வருது. வாங்க வாங்கன்னு வியாபாரம் ஆயிட்டு இருக்க பூக்கடையில வந்து படபடன்னு மாலையை புரிங்கி பூவெல்லாம் உருவி தூக்கி போட்டது, கடையை தூக்கிட்டு போனது, மீனாவோட அம்மா கெஞ்சுன்னு கெஞ்சினது, கதறி தளத்தலையா அடிச்சுக்கிட்டதுன்னு அத்தனை அவங்க கண்ணு முன்னாடி வருது. மீனா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இனி அவங்க அதிர்ச்சியில வாய் பேச முடியாம போனா கூட ஆச்சரியப்பட்டதுக்கு இல்ல, நம்பவே முடியாம முத்து அவங்க அப்பாவை பார்க்க அண்ணாமலை அதை விட அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. அது அப்போ அந்த சிந்தாமணி பண்ணலையா அப்படின்னு மீனா கேட்க ரோகிணி சொல்லிதான் அவங்களே பண்ணுனாங்க அப்படிங்கிறாங்க வித்யா. ஐயோ கடவுளே, அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. யாராலையும் எதுவும் பேச முடியாம உறைஞ்சு போய் நிக்க இன்னும் என்னதான் பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னு ஸ்ருதி பயங்கர கோவத்தோட கேக்குறாங்க. வேற என்ன விஷயம் வித்யா அப்படின்னு மீனா கேட்க, உங்க தம்பி விஜயா ஆண்டி கிட்ட காசு எடுத்த கேஸ்ல நீங்க வக்கீலுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு வித்யா கேட்க, ஆமா அததான் வக்கீல் எங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்கன்றாரு முத்து. கொடுத்து என்ன பிரயோஜனம், அந்த பணம் என்ன எங்கிட்டயா இருக்குது அப்படின்னு நினைக்கிற விஜயா, அதான் பார்வதி வீட்டுல இருந்து அந்த பணம் திருடு போயிருச்சேடா அப்படின்னு அவசரமா சொல்றாங்க. பார்வதி ஆண்டி வீட்டுல இருந்து அந்த பணத்தை திருடினதே ரோகிணி தான் அப்படின்னு வித்யா சொல்ல ரோகிணி திருடின காட்சிய வித்யா விவரிக்கிறாங்க. பார்வதி வீட்டு பீரோவை திறந்ததும் இல்ல சேலைக்கடியில இருக்க பணத்தை படபடன்னு தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் சாட்ன்ற பேர்ல அல்வா கொடுத்ததும் வித்யா சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. அடி பாவி, அப்ப அந்த பழி என் மேல வரும்போது கூட அமைதியா இருந்தால அப்படின்னு கொலை வெறியில கத்துறாங்க மீனா. ஓ திருட்டு வேலையும் அவ கையில இருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா. இது எல்லாத்துக்கும் மேல மனோஜ் கடையில இருந்து பணத்தை எடுத்தது ரோகிணி தாங்கிறாங்க வித்யா. அப்படின்னு விஜயாவும் மனோஜும் ஒரு சேர அதிர்ந்து போறாங்க. எனக்கே அதிர்ச்சின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதை தவிர வேற எதுவும் வேர்டு கிடைக்கல, மன்னிச்சுக்கங்க. ரோகிணி சேஃப்ல நம்பர் லாக்க போட்டு சேஃப்குள்ள இருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினது ரோகிணி தாங்கிறத வித்யா சொல்ல, அப்ப அந்த ராஜாராணி என் கடையில வேலை செஞ்சவங்க திருடலையா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. இல்லங்க, ரோகிணி தான் அவளோட ஒரு தேவைக்காக அந்த பணத்தை திருடினா அப்படின்னு வித்யா சொல்ல விஜயா அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, எனக்கு தலைய சுத்துது. அந்த கேடு கெட்டவ இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்கா? அவளையா என் பையனுக்கு நான் கட்டி வச்சேன் அப்படின்னு விஜயா தலையா அடிச்சுக்கிறாங்க. அந்த பணம் திருட்டு போனப்ப நான் ரொம்ப அவமானப்பட்டேன். இப்படி கூடவே இருந்த அந்த பணத்தை திருடி இருக்காளே ச்சே அப்படின்னு மனோஜ் பயங்கர வெறுப்பா கத்துறாரு. ஒருத்தங்க லைஃப்ல எப்படி இவ்வளவு தப்பு பண்ண முடியும் அப்படின்னு நம்ப முடியாம கேக்குறாரு ரவி. வித்யா முருகனை பார்க்க, முருகனும் வித்யாவை பாக்குறாரு. நமக்கு தெரிஞ்சு இவ்வளவுனா அப்ப நமக்கு தெரியாம எவ்வளவு இருக்கும். ஒரு புக்கே போடலாம் போல இருக்கு என்ன கொந்தளிக்கிறாங்க ஸ்ருதி. அவளுக்கு போய் நான் பாவம் பார்த்தேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்கிறாங்க மீனா. அண்ணே, ரோகிணி தான் இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் வித்யா யார்கிட்டையும் சொல்லாம விட்டுட்டா. அதான் வித்யா பண்ண பெரிய தப்பு. அதுக்காக வித்யாவுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு முருகன் சொல்ல வித்யாவை முறைச்சுக்கிட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி என்னடா பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல போய் அதுகிட்ட இதெல்லாம் நீதான் பண்ணினியான்னு கேட்டா என்ன சொல்ல போகுது? ஏதாவது காரணத்தை தான் சொல்லும் அப்படிங்கிறாரு முத்து. விஜயா வேகமா எழுந்திருக்க மனோஜும் கூடவே எழுந்திருக்கிறாரு. டேய் முத்து, அவளை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, அவளை எப்படி சும்மா விட்டு வைக்கிறது அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாண்டா அம்மா சொல்றதுதான் கரெக்ட், அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாரு மனோ. அப்பா நீ என்னப்பா சொல்றேன்னு முத்து இப்போ முட்டாள்தனமா ஆமையா அண்ணாமலை கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காரு. அவரும் அதிர்ச்சியோட எழுந்து நின்னு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே, இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளாங்கிறாரு. அப்பா நானே ஸ்டேஷனுக்கு போய் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு மனோஜ் திரும்ப, இருடா அவ தப்பு பண்ணிருக்கா இல்லன்னு நான் சொல்லல, இப்ப அவளை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அடிமுட்டால் அரைவேக்காடு அண்ணாமலை சொல்றாரு. எல்லாருமே இப்ப அண்ணாமலை தான் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? அவ இவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணியிருக்கா, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? நீங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஒன்னும் பண்ண வேணாம்னு நான் சொல்லல, அவளை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம்னு மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாரும் குழப்பமும் திகைப்புமா பாக்குறாங்க. அவரு நீங்க எல்லாம் ரோகிணியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, நான் கிருஷ்ண பத்தி யோசிக்கிறேங்கிறாரு அவரு. அவனை பத்தி நீங்க எங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு
விஜயா கேட்க, ரோஹிணி பண்ண தப்புக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? ஆனா ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன், ரோஹிணி இனிமே இந்த வீட்டு மருமக கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இந்த கர்மத்தை தானே நான் அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. இந்த ஒரு வார்த்தை போதும், சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் இருக்கு அவங்க பார்வை. மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கியே ஆகணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். இனிமே அவளை பத்தி யாரும் இங்க பேச வேண்டாம், சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கலாம், அதுல நீ உறுதியா இரு அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்லிட்டு அண்ணாமலை போக, விஜயா நல்லா ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து நிக்கிறாங்க. நைட்டு மொட்டை மாடியில முத்து, ரவி, மீனா, ஸ்ருதின்னு 4 பேர் நிக்கிறாங்க. மனோஜ் கூட வாழ்றதுக்காக அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, அத கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க. உன் கார் பிரேக் ஒயரை கட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எப்படிடா இப்படிலாம் பண்ண அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ரவி அதிர்ச்சியோடவே கேட்கிறாரு. இவ்வளவு குரூயலான ஆளா அவங்க இருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு எனிமியை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. கடையை தூக்குனதை கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனா இவர் உயிரையே எடுக்க பார்த்திருக்கா பாத்தீங்களா? வர்ற கோவத்துக்கு அப்படியே அவ பல்ல அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு. ஆனா மாமா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. மீனா, அந்த பார்லர் அம்மாலாம் என்னதான் அடிச்சாலும் திருந்தவே திருந்தாது, அதை அடிச்சு நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது. அப்பா சொல்றதுலயே நிறைய காரணம் இருக்குல்ல. பாவம் கிருஷ், அவனை நினைச்சுதான் பார்லர் அம்மாவை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு முத்து சொல்ல, நானும் கிருஷுக்காக தாங்க இவ்வளவு பொறுமையா இருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா. அப்பாவுக்கு எப்பவுமே இரக்க மனசு அதிகம், ஒரு வகையில அதுதான் நம்ம குடும்பத்தை இவ்வளவு நாளா நல்லா வச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாரு, இனிமேல அப்படிதான் இருக்கணுங்கிறாரு முத்து. ஆக்சுவலா இப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு நம்ம இறக்கப்பட்டதுனால அவங்க நம்மள நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படித்தானே ரோஹிணி உங்களையும் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நான் அவளும் அவ பையனும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருந்தேன். ஆனா அவ போற போக்குல என்ன போட்டு கொடுத்துட்டு போயிட்டா பாத்தீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, அவங்களோட சேர்த்து உங்களையும் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல அப்படிங்கிறாரு ரவி. அவன் நல்லா இருக்கலன்னா இங்க யாருமே நல்லா இருக்க கூடாதுங்கிற புத்தி அவளுக்கு. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சாபம் வேற விட்டுட்டு போனா அப்படின்னு மீனா சொல்ல, என்னங்கிற மாதிரி பாக்குறாரு ரவி. விடு மீனா, அதுவே ஒரு ஃப்ராடு, அது சாபம் விட்டு என்ன பழிக்கவா போகுது அப்படிங்கிறாரு முத்து. ஆனா ஒண்ணு, நான் மட்டும் எங்கேயாவது வழியில அவளை பார்த்தேன், கண்டிப்பா 2 அறை விடுவேன், அப்பதான் என் மனசு ஆறுங்கிறாங்க மீனா. மீனா, அப்படிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் அப்பா பேச்ச நாம மீறின மாதிரி ஆயிடும்ல அப்படிங்கிறாரு முத்து. மீனா, நீங்க அவங்கள அடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, அதெல்லாம் கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அவளெல்லாம் என்னால கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது ஸ்ருதி, எனக்கு அவ செஞ்சதை கூட விட்டுருவேன், ஆனா இவரோட உயிரை எடுக்க பாத்திருக்கா பாத்தீங்களா? அவ்வளவு கல்லு மனசு அவளுக்கு. எங்க கடையும் எடுக்க வச்சிருக்கா. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க 2 நாள் சாப்பிட கூட இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, ரோஹிணி போட்டோவை சோசியல் மீடியால போட்டு அவங்க யாரு என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டுடலாமா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமா, அதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு, சொந்த விஷயத்த ஊருக்கே சொல்லி காட்டணுமா, அப்படி போட்டா அது நம்ம ஃபேமிலிக்கு தான் அவமானம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதங்கிறாரு ரவி. ரவி சொல்றதும் கரெக்ட் தான் பலகுரல், நம்ம வீட்டு விஷயம் நம்ம வீட்டோட தான் இருக்கணும், ஆனா பார்லர் அம்மா பண்ணினதெல்லாம் நமக்கு தெரியும்னு அதுக்கு தெரியணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, மத்த 3 பேரும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமான்னு ஸ்ருதி கேட்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ண அம்மா நம்மள தான் திட்டுவாங்க அப்படிங்கிறாரு ரவி. நாம பண்ணின விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் நம்மளை ஏன் எதுவுமே பண்ணலையேன்னு அது யோசிக்கணும், நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அது தினம் தினம் பயப்படணும், அதுதான் பார்லர் அம்மாவுக்கு நாம கொடுக்குற தண்டனையா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, 3 பேரும் யோசிக்கிறாங்க. ரவி ஆமான்னு தலையாட்டுறாரு. அவங்கள நாம ஏதாவது பனிஷ் பண்றதை விட அவங்கள நாம ஏதாவது பண்ணிடுவோமோன்னு தினமும் நினைச்சு பயப்படுவாங்க பாரு, அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை தான். ஓகேன்னு தலையாட்டுறாரு ரவி. நமக்கு தெரியுங்கிறத முதல்ல அதுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, எது செஞ்சாலும் மாமா நம்ம மேல கோவப்படாத அளவுக்கு செய்யணுங்க அப்படிங்கிறாங்க மீனா. என்ன செய்யலான்னு யோசிப்போம் அப்படின்னு முத்து யோசனையோட நடக்க, மத்த 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. விஜயாவும் மனோஜும் நேரா வக்கீல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வக்கீல் ஆபீஸ்க்குள்ள பூந்து உள்ளர வர ஒரு கேர்ள் வர்றாங்க. வாங்க மேடம், யாருன்னு கேட்க, என் பேரு விஜயா, வக்கீல் கிருஷ்ணராம பாக்கணுங்கிறாங்க விஜயா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க அந்த பொண்ணு. அப்படின்னு விஜயா அந்த பக்கமா பாத்துட்டு இருக்க, எஸ் தேங்க்யூ அப்சல்யூட்லி எஸ் அப்படின்னு உள்ளர வக்கீல் பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு திரும்பி வந்து, உங்களை பார்க்க விஜயான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஷியோர், உங்க ஃப்ரீடம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், இதெல்லாம் ரொம்ப மாசம் இழுத்தடிக்க வேண்டிய கேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஓகே போ வர்றேங்கிற மாதிரி வக்கீல் கையாட்ட அந்த பொண்ணு போயிடுறாங்க. 6 மாசத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க போன்ல உற்சாகமா பேசிட்டு இருக்க,
அந்த பொண்ணு வெளியே வந்து விஜயா கிட்ட மேடம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வாடா போலான்னு மனோஜை கூட்டிட்டு வர்றாங்க விஜயா. தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஓகேன்னு போனை வைக்கிறாங்க அவங்க. வணக்கம் மேடம்னு விஜயா உள்ளர வர வாங்க வாங்கன்றவங்க கிளையண்ட் வந்திருக்காங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு போனை வைக்கிறாங்க வக்கீல். விஜயாவும் மனோஜும் வர உட்காருங்கன்ட்டு உட்கார்றாங்க லாயர். நான் பார்வதியோட ஃப்ரெண்டு அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதி ஃபோன் பண்ணாங்க. உங்க கேஸ் ஹிஸ்டரிய பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க. இவர் தான் உங்க சன்னான்னு கேக்குறாங்க லாயர். ஆமாங்க அப்படின்னு விஜயா சொல்ல வணக்கம் மேடம் என் பேர் மனோஜ் அப்படிங்கிறாரு மனோஜ். ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது. யூஸ்வலா ஒரு ஆம்பளை தான் தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சு வேறொரு கல்யாணம் பண்ணுவான். இங்க ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க இயல்பான சிரிப்போட சொல்ல விஜயா ஏதோ தங்களை மட்டம் தட்டுறாங்களோன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. விஜயாவும் மனோஜும் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு பிரில்லியண்டா இல்ல நீங்க அவ்வளவு பெரிய ஏமாலியா இல்ல அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தான் முட்டாளா அப்படின்னு லாயர் சிரிச்சுட்டே கேட்க ரெண்டு பேருக்கும் முகமே விழுந்து போயிடுது. மேடம் நான் படிச்சவேன்னு மனோஜ் சொல்ல இப்பெல்லாம் படிச்சவங்களை ஏமாத்துறதா ரொம்ப ஈஸி. ஏன்னா படிச்சவன் தான் தன்னை தவிர எல்லாரையும் முட்டாளா நினைப்பான். அதனால அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு வக்கீல் சாட்ட மேல சாட்டடியா வச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நடிச்சு என்னை ஏமாத்திட்டா மேடம் அப்படின்னு மனோஜ் வேதனையோட சொல்ல விஜயா போற இடமெல்லாம் துப்பு வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. மேடம் இவனை மட்டும் இல்ல எங்க குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்கிறாங்க விஜயா. குடும்பமே ஏமாளி குடும்பமா அப்படின்னு லாயர் கெக்கன்னு சிரிக்க மனோஜ் போய் பார்த்தா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு. விஜயா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. லாயர் ஏதோ பெரிய காமெடி பீஸுங்களை பார்த்த மாதிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. மனோஜுக்கு முகம் சுண்டி போக ஒரு மாதிரி பாக்குறாரு. ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம லாயர் சிரிச்சுட்டே கேட்க அந்த ராட்சசி கிட்ட இருந்து என் பையனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு எரிச்சலோட சொல்றாங்க விஜயா. அப்படி நினைச்ச உடனே வாங்குறதுக்கு டிவோர்ஸ் ஒண்ணு உங்க வீட்டு மளிகை பொருள் இல்லம்மா இங்க பாருங்க அப்படின்னு லாயர் சொல்ல டேய் இந்த அம்மா என்ன லாயரா இல்ல லூசாடா அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜை பார்க்க எனக்கும் அதே சந்தேகம் தான்ன்ற மாதிரி அவர் அம்மாவை பாக்குறாரு. பாருங்க இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கக்கூடிய டிவோர்ஸ் கேஸ் தான். இப்பெல்லாம் மேரேஜ் பீரியட் முடிஞ்சதும் ஹனிமூன் முடிச்சுட்டு உடனே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சீக்கிரமே மேரேஜ் லைஃப் போர் அடிச்சிடுது அப்படின்னு லாயர் சிரிக்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல. குழம்பி போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க மொபைல் ரிங் ஆக எக்ஸ்கியூஸ் மீ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கால் ஐ ஹாவ் டு அட்டெண்ட் திஸ் கால் என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாருங்கிறாங்க இந்த லேடி. நாங்க வேணா வெளியே போய் வெயிட் பண்றோம்னு மனோஜ் சொல்ல நோ இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணி ஹலோ சொல்லுங்கிறாங்க வக்கீல். இட்டுமா வீட்டுல பவர் கட் ஆயிருக்குமா என்னன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓ அப்படியா ஆமா என் ஃப்ரெண்ட் இருக்கால அப்படின்னு லாயர் சொல்ல உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே அப்படின்னு அவர் சொல்ல சுபத்ரா அம்மாங்கிறாங்க அவங்க. ஓ டாக்டர் ஒய்ஃபான் அவரு கேட்க அவளே தான் நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு லாயர் சொல்ல ஓ கெட் டுகெதராங்கிறாரு அவரு. அதெல்லாம் இல்லப்பா ஏதோ பேசணும்னு சொன்னா நீ அவளுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணிட அப்படின்னு லாயர் சொல்ல சரிமா கிட்டு உனக்கு என்ன வேணுங்கிறாரு அவரு. நீ எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும்னு இவங்க சொல்ல உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சொல்லுமாங்கிறாரு அவரு. எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் மட்டும் வச்சுட்டு போதும்னு அந்த லேடி சொல்ல விஜயா என்னடா நடக்குதுங்க நம்ம லாயர் ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கோமா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோமான்னு அதிர்ச்சியோட மனோஜை பார்க்க அவரும் அதே எக்ஸ்பிரஷனோட பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ஃபீலிங் தான் இருக்கு. லாயர் நான் ஒரு சின்சியாரிட்டி சீரியசிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயனார் துணை லாயர் மாதிரி இருக்கணும். இந்த அம்மாவை பார்த்தா பல வருஷம் பைத்தியமா இருந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.